கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய குடும்பம், வேலை, வசதி, தகுதி, வருமானம்னு எதுலேயுமே நிம்மதி கிடையாது. எதுலேயுமே திருப்தி இல்லாமல் இருப்போம். இருக்கிறது எல்லாம் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும். நீங்கள் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? வாங்க, சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு கிராமவாசி இருந்தான். அவனுக்கு ஒரு அழகான சின்ன கூரை வீடு இருந்துச்சு. அதில் அவனுடைய அம்மா, அப்பா, 2 குழந்தைங்களோட வசித்து வந்தான். போதுமான விவசாய வருமானம், சொந்த வீடு, நல்ல குடும்பம், இது எல்லாம் இருந்தும் அவனுடைய மனசில் ஒரு குறை இருந்துச்சு. அது நாளாக நாளாக பெரிய சுமையாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. அவனுடைய மனசை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய அப்பா ஒரு நோயாளி. எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பார். அவனுடைய மனைவிக்கும் அவருடைய அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேரும் தொண்டை கிழிய கத்துவாங்க. பிள்ளைங்க எப்போதும் வீட்டுக்குள்ளேயே சத்தமிட்டுக்கிட்டே ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு அந்த ஓயாத சத்தமும் இரைச்சலும் பிடிக்கவே இல்லை. எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கிறான். நைட்டு ஃபுல்லாக இருமல் சத்தம், பகல் முழுசும் சண்டை, கூச்சல், பைத்தியமே பிடிச்சிரும் போல் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த ஊருக்கு ஒரு அறிஞர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட போய் தன்னுடைய நிலையை சொல்லி அழுதான். அவர் அவன்கிட்ட ஒரு பூனையை கொடுத்து இதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனும் பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிச்சின்ட்டு சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். பூனை வீட்டுக்குள்ளே வந்ததுமே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எலியை துரத்துற சாக்கில் பானையை தள்ளி உடச்சி பானையெல்லாம் தரையில் சிதறி போய் இதை பார்த்ததும் அவனுடைய மனைவி இன்னும் அதிகமாக கத்தி இருந்த நிம்மதியும் பறி போயிடுச்சு. மறுபடியும் ஞானிக்கிட்ட ஓடினான். ஐயா, நீங்கள் கொடுத்த பூனையால் வீட்டில் பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அவர் ஒன்றும் சொல்லாமல் ஒரு நாயை கொண்டு வந்து இதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனும் இனியாவது பிரச்சனை தீரட்டும் அப்படின்னு நினச்சி நாயை இழுத்துட்டு போனான். நாய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே பூனையை பார்த்துருச்சு. உடனே அதை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பாத்திர பண்டம் எல்லாம் தரையில் உருள ஆரம்பிச்சிருச்சு. மனைவி கத்த ஆரம்பிச்சிட்டா. இந்த தொல்லைங்களில் முதல்ல வெளியே தள்ளி கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஒன்றுமே சொல்லாமல் பெரியவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நின்னான். மறுநாள் விடியற்காலையிலேயே அவரை தேடி ஓடினான். அவன் வந்து வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே ஞானி ஒரு மாட்டை இழுத்து வந்தார். இதுவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமலே உள்ளே போயிட்டாரு. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, இந்த தடவையாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்ட்டு முனகிக்கிட்டே மாட்டையும் வீட்டுக்குள்ளே கொண்டு போனான். அவ்வளோதான், வீடே போர்க்களம் ஆயிடுச்சு. நாய் குறைச்சிக்கிட்டே மாட்டை நெருங்குச்சு. மாடு சீறி பாஞ்சு போய் நாயை முட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நொடி கூட வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அடுப்பு கீழே விழுந்து உடஞ்சி ஒலையில் இருந்த சாதம் தரையில் செதறி போயிடுச்சு. இந்த முறை அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைங்கன்னு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நரகம் நரகம், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஞானி இருந்த இடத்துக்கு வேகமாக ஓடி போனான். அவனை எதிர்பார்த்தது போலவே நின்றுக்கிட்டு இருந்தார் ஞானி. அவரை பார்த்த உடனேயே மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஐயா, நிம்மதியை தேடி உங்ககிட்ட வந்தா இப்போ இருந்த நிம்மதியும் போச்சே, இருக்கிறதா சாகிறதான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு புலம்புனான். பெரியவர் சொன்னார், நீ உடனே போய் நான் கொடுத்த எல்லாத்தையும் திருப்ப எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனும் சந்தோஷமாக ஓடி போய் பூனை, நாய், மாடு அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இப்போ அவரும் அவனோட வந்தார். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு. அடடா, அவன் எதிர்பார்த்து ஏங்கிய அதே நிம்மதி. ஐயா, இந்த அமைதியை தான் நான் தேடி அலைஞ்சேன். அவரை கையெடுத்து வணங்கினான். பெரியவர் சொன்னார், மகனே, இந்த அமைதி ஒன்றும் வெளியே இருந்து வந்துடல, உன் வீட்டிலேயே தான் இருந்தது. நீ தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. பெரிய பிரச்சனைங்க உன்னை தொடும்போது தான் நீ எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க அப்படின்றது உனக்கு புரியும். இனி தேவையில்லாமல் குழம்பாத அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆம் பிரியமானவர்களே,
நிம்மதியும் சமாதானமும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நமக்கு வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளை பார்த்து அதிகமாக புலம்பி குழம்பி நம்மளுடைய நிம்மதியை நாம் கெடுத்துக்கிறோம். நமக்கு அனுமதிக்கக்கூடிய சவால்கள் நாம் நிச்சயம் எதிர்கொள்ள முடியும். அதுக்கான திராணியையும் அவர் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம இருக்கிற பிரச்சனைங்களை பார்த்து பயந்து நம்மளுடைய நிம்மதியை இழக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நிச்சயம் அமைதியையும் சமாதானத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப சரியானது தான். ஒருவேளை நாம் எதையாவது தவறாக செஞ்சிட்டாலும் நாம் அவருடைய பிள்ளையாக வாழும்போது அதை நன்மையாக மாற்றுவார். உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் பரிபூர்ண திருப்தியாக இருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு 1 கொரிந்தியர் 10:13 நம்ம வாசிக்கிறோமே. நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் அவருக்குள்ள தைரியமாக இருப்போம். மிகுந்த நம்பிக்கையோட அவருடைய செயலுக்காக காத்திருப்போம். நன்மையை காணுவோம். ஆமீன்.